ஓம் ஸ்ரீ ஆதி காமாட்சி தாயே போற்றி போற்றி. ஸ்ரீ சக்கரத்திற்கு தீட்சை வழங்கியது குறித்து அன்னை ஆதி காமாட்சி தேவி வழங்கிய அருளுரை. ஆதி காமாட்சி தாயாரின் அன்பும் கருணையும் நிறைந்த ஆசிகள். மூலத்தினில் ஒடுங்கும் சக்தி நிலைகளுக்கு யாமே ஆதாரமாவோம். அன்னை ஆதி பராசக்தியான ராஜராஜேஸ்வரி பூரண ஒடுக்கம் காண்கின்றார். அனைத்து சக்தி நிலைகளும் ஒன்றோடு ஒன்று ஒடுங்குவதனை சாட்சியாய் நின்று கண்ணுற்று இறுதியில் ஒடுங்கிட எமக்கு ஆணை பிறப்பித்துள்ளார். அதன் பொருட்டே யாம் ஸ்ரீ சக்கரங்களை ஏற்று அவற்றிற்கு எமது ஆற்றலையும் பூரணமாக வழங்கிட்டோம். முதல் ஸ்ரீசக்கரமானது அகத்திய மகானின் அருளாசியினை பெற்றிட்ட தருணத்திலேயே யாம் அனைத்து ஸ்ரீ சக்கரங்களிலும் ஊடுருவி மையமான பிந்துவின் வலது புறத்தினில் நிலைத்திட்டோம். இடது புறம் அமர்ந்து அகத்தியரே ஆராதிப்பார் எனில் எமது ஆற்றல்களைக் கொண்டு யாம் அனைத்து ஸ்ரீ சக்கரங்களுக்கும் ஆசி வழங்கி உள்ளோம். விழிகளால் கண்ணுற்று நயன தீட்சையினையும் வழங்கி உள்ளோம். எமது விழிகள் என்பது அகவிழிகளாகும். மானுடர்கள் கொண்டிருக்கும் புற விழிகளை போன்றதல்ல. எமது உயிர் சக்தியே அக விழியும் ஆகும். எமது உயிர் ஆற்றல்களை கொண்டே யாம் அனைத்து ஸ்ரீ சக்கரங்களையும் நிறைத்துள்ளோம். தீட்சை என்பது விழிகளால் உணர்த்தப்படும் தீ என்றும் உயிர் தீபத்தினை தூண்டும் வெப்ப ஆற்றல் என்றும் உயர் பிராண சக்தி என்றுமே அறிந்திடலாம். எனில் ஒரு ஸ்ரீசக்கரத்திற்குள் எமது அகப்பார்வை எனும் விழி ஆற்றலாகிய வெப்பசக்தி ஊடுருவி மையத்தினில் அமர்ந்திட்ட தருணத்திலேயே யாம் அனைத்து ஸ்ரீசக்கரங்களையும் ஊடுருவி மையம் சென்றே அமர்ந்து விட்டோம் என்றே உணருங்கள். தீட்சை என்பதனையும் கடந்து யாமே அனைத்து ஸ்ரீ சக்கரங்களின் மையத்தில் உள்ள பிந்துவின் வலது புறத்தினில் அமர்ந்திட்டோம். இத்தருணத்தில் உருவாக்கப்பட்டு அகத்தியரின் அருள் பெற்று ஆத்ம காயத்ரி சாதனாவிற்காக உருகொண்டுள்ள ஸ்ரீ சக்கரங்களில் யாம் அமர்ந்திட்டோம் என்பது சத்தியமே. எனினும் இதுகாலம் வரை இப்பூ உலகினில் எங்கும் பூஜிக்கப்பட்டு வரும் ஸ்ரீ சக்கரங்களிலும் யாம் ஊடுருவே உட்சென்று அமர்ந்து கொண்டோம். மேலும் இனி வரும் காலங்களில் ஏற்கப்படும் அனைத்து ஸ்ரீ சக்கரங்களிலும் மையம் சென்றே அமர்ந்துவிட ஆதி பராசக்தி எமக்கு உத்தரவிட்டுள்ளார். ஆதி காமாட்சியாகிய யாமே ஆதிபராசக்தியின் பூரண ஒடுக்கத்திற்கு சாட்சியாய் அமர்ந்து செயல் புரிவோம். அகத்திய மாமகரிஷியானவர் ஸ்ரீ சக்கர மையத்தின் இடதுபுறம் அமர்ந்து யாகம் வளர்த்து அக்னி கொண்டு பூஜித்து அனைத்து சக்திகளையும் அன்போடு ஆகுர்தி அளித்து அழைத்து மையத்தில் ஒடுக்குவதனை யாம் கண்காணித்தே செயல்புரிவோம். அதன் பொருட்டே அகத்தியர் எம்மிடம் அனைத்து ஸ்ரீ சக்கரங்களும் நயன தீட்சையினை பெற வேண்டும் என்றே எடுத்துரைத்தார். நயன தீட்சையின் பொருள் யாதெனில் அனைத்து சக்திகளும் ஒடுங்குகின்றனரா என்றே
கண்காணிப்பதாகும். அதன் பொருட்டு ஆதி காமாட்சியாகிய யாமே அனைத்து ஸ்ரீ சக்கரங்களிலும் ஓர் சாட்சியாய் வீற்றுள்ளோம் என்றே உணருங்கள். நீங்கள் பூஜிக்கும் ஸ்ரீ சக்கரத்தின் மையத்தில் உங்களது ஆத்மலிங்கமானது பிரதிஷ்டை கண்டிடும். அதன் வலது புறத்தினில் யாமே சாட்சியாய் வீற்றிருப்போம். இடது புறத்தினில் அகத்தியர் அமர்ந்து தனது ஆன்ம சக்தியினையே ஆகுதிகளாக அளித்து பிந்துவின் அக்னி குண்டத்தினில் செலுத்தி அனைத்து சக்தி நிலையினையும் ஈர்த்து ஆதிபராசக்தியிடம் அருளிடுவார். பூரண ஒடுக்கத்திற்கு உதவிடுவார். யாமும் ஆற்றல்களை நல்கியே உதவிடுவோம் எனில் ஸ்ரீசக்கர ரூபங்களை ஏற்று பூஜிப்பவர்களின் இல்லத்தினில் ஆதி காமாட்சியாகிய யாம் ஓர் சாட்சி தெய்வமாய் வீற்று செயல் புரிவோம் என்றும் அகத்திய மகரிஷிகளும் தீர்க்கமாய் யாகங்களை நிகழ்த்துவார் என்றுமே உணரக் கடவது. உங்களது சிரசினிலும் உயிர் கூட்டின் வலது இடது புறங்களில் ஆதிகாமாட்சியாகிய யாமும் சத்குருவாய் நிலைத்திருக்கும் அகத்திய மகரிஷிகளும் வீற்றிருந்து உன்னத பணியாற்றுவோம். இதன் மூலம் புறத்தினில் யுக மாற்ற விளைவுகள் தீவிரம் அடையும். அனைவரும் தங்களது உயிரின் ஒடுக்கத்தினை உணர்வர். தலைவர்களின் ஆட்சிகளும் மாறுபடும். ஆன்மாவினால் இயங்குபவர்களே வீரிய இயக்கத்தினை ஏற்கும் தலைவர்களாவர். உயிர் சக்தி கொண்டு இயங்குபவர்கள் ஒடுக்கம் காண்பர். 108 தினங்களாக ஏற்கப்படும் இவ்வரிய சாதனாவினை யாம் பூரணமாய் வாழ்த்தியே மகிழ்கின்றோம். நுணுக்கமாய் மலரவுள்ள சிவ ஆற்றல்களை போற்றியே துதிக்கின்றோம். சத்தியம் உணர்ந்து பயபக்தியோடும் பூரண சரணாகத நிலையோடும் அனைவரும் பூஜிக்க கடவது. ஆத்ம காயத்ரி சாதனா என்பது மற்றுமோர் முறை இப்பூமியினில் நிகழ்வதற்கு பல யுக காலங்கள் தேவைப்படும். உன்னத கால அங்கத்திற்குள் வசிக்கும் அன்பு மானுட ஆன்மாக்கள் சத்தியம் உணர்ந்து மிகவும் உயர்வான நிலையில் நின்று ஆத்ம காயத்ரி சாதனா எனப்படும் ஸ்ரீசக்கர வழிபாடுகளை ஏற்க கடவது. பூரணமாய் ஒடுங்கும் சக்தி நிலைகள் ஆதி விளக்கிற்குள் குடிபெயர்ந்து பிரபஞ்சத்தில் ஒடுங்கும் காலமும் விரையும். இறுதி ஆற்றலாய் ஆதி காமாட்சியாகிய யாமும் மையத்தினில் ஒடுங்குவோம். இறுதி ஆகுதிகளை எமக்கே வழங்கிடுவார் அகத்தியர். சத்தியம் உணர்ந்து உணர்வு பூர்வமாக செயலாற்றி உன்னத ஆற்றல்களை பெருக்கி இப்பூமி கிரகம் புனிதமடைவதற்கும் உயிர்கள் அனைத்தும் விடுதலை பெறுவதற்கும் உகந்த செயல்களை புனிதமாய் ஏற்றிடுங்கள். அன்பும் கருணையும் நிறைந்த ஆசிகள்.